டைபிஸ்ட், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேசியர், டிரைவர் போன்ற ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அறிவிப்பு வந்திருக்குங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா அப்ளை ஆன்லைன் மூலமாக தான் பண்ண முடியும். ஸோ அப்ளை ஆன்லைன் லிங்க் நேற்றுலேருந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதுக்கு எப்படி எதுவுமே நம்ம பிசில் அடிக்காமல் பிரச்சனை இல்லாமல் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைய காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அது சொல்லுவாங்க, சிறப்பான தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறபோது எந்தவித மிஸ்டேக் இல்லாமல் பண்ணிங்களாலே உங்களுடைய பாதி வெற்றிக்கு சமம் தான். இப்போ அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே நம்ம போகலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப நீடானது பார்த்திங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், உங்களுடைய நேமு, 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்க வித் இன்சிலோட. சரிங்களா? 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்குதோ அதை அப்படியே கொடுத்து வைக்கிறது நல்லது. அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் பிகினராக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதே போல் சில பேர் ஓனாக உங்களுடைய லேப்டாப்லேயே பண்ணலாம். சில பேர் ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணலாம். சரிங்களா? எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் வாங்காதீங்க. அவங்க அப்ளை பண்ணும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்றாங்களா, உங்கள் பேர்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு பக்கத்துலேருந்தே நீங்கள் பண்ணால் தான் அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டோம் கடமை முடித்தா போதுன்னு இருக்காதிங்க. சரிங்களா? அதனால் ப்ரௌசிங் சென்டரில் போய் அப்ளை பண்ணுறவங்க கூட பக்கத்துலேயே உட்காந்து கம்யூனிட்டி கரெக்டாக போடுறாங்களா, டேட்டா பர்த்து, பேர், உங்கள் நேம் கரெக்டாக இருக்கணும், டேட்டா பர்த்து, கம்யூனிட்டி, இந்த மூணுலேயுமே நீங்கள் பிரச்சனை பண்ணக்கூடாது. ஏன்னா இதை வச்சு தான் பேரை வச்சு உங்களோட ஐடென்டிட்டி வரும். டேட்டா பர்த் வச்சு உங்களுக்கு ஏஜ் லிமிட் செட் பண்ணுவாங்க. கம்யூனிட்டி வச்சு தான் கோட்டா வரும். அந்த மூணுலையும் யாரும் தப்பு பண்ணிட வேண்டாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ஓஏக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன்னா மெட்ராஸ் ஹைகோர்டு சொல்கிறேன். சரிங்களா? கீழமை நீதிமன்றம் கிடையாது. அதை வச்சு நீங்கள் இப்போ மறுபடியும் தொடரலாம். இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் வேறு மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வச்சு. சரிங்களா? அதே மொபைல் கேட்டால் இந்த ஏற்கனவே இருக்குதுன்னு சொல்லுங்க. அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பிகினிங்கில் இது தேவை. அடுத்து என்னென்ன நம்ம தேவை வச்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவை. அதே போல் பேன் கார்டு கேட்குறாங்க. பேன் கார்டு இருந்திருந்தால் அது கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆதார் கார்டு எல்லோரும் வச்சுருப்பீங்க. பேன் கார்டு இருந்திருந்தால் அதையும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அது 30லேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? உங்கள் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா 20லேருந்து 50 கேபி. அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்னேச்சர், கையெழுத்து பார்த்திங்கன்னா 20 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ இது ரெண்டும் முக்கியம். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அது 20லேருந்து 50 கேபி. அப்புறம் நீங்கள் ஒரு 30 கேபி 35 கேபி வச்சுக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் 20 கேபிக்குள்ளே லெஸ் தென் 20 கேபின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 20 கேபி அப்படின்னா நீங்கள் ஒரு 15-16 எடுத்துக்கிட்டது கரெக்டாக இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் உள் வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. த அப்ளிகன்ட் ஷால் அப்லோட் த ஃபாலோவிங் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ்னு இருக்காங்க. அது உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரே பிடிஎஃப் மெர்ஜ் பண்ணிடணும். 10th 12th டிகிரி அதெல்லாம் மெர்ஜ் பண்ணி ஒரே பிடிஎஃப் ஃபைலாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எஸ்எஸ்எல்சி, ஹையர் செகண்டரி டிகிரி, சரிங்களா, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ஷால் பி ஸ்கேனட் அண்ட் அப்லோடு அஸ் ஏ சிங்கிள் பிடிஎஃப்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒரே பிடிஎஃப்பில் மெர்ஜ் பண்ணிடணும். அது ஸ்கேன் பண்ணிடுறீங்க. ரெண்டாவது பிடிஎஃப் ஸ்கேன் பண்ணுறீங்க. மூணாவது பிடிஎஃப் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி எத்தனை கேபினா 2 MBக்குள்ளே. சரிங்களா? 2 MBக்குள்ளே ஒரே ஃபைலை போட்டு போடணும். இந்த இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். சரிங்களா? அப்புறம் ப்ரூஃப் ஆஃப் டேட்டா பர்த்துக்கு நீங்கள் 10th மார்க் ஷீட்டுக்கு கூட கொடுக்கலாம். பெர்த் சர்டிஃபிகேட் அதை கொடுக்கலாம். இல்லை 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணலாம். அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இப்போ அப்ளிகபிள் இருந்துச்சுன்னா. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பக்காவாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அது 2 MBக்குள்ளே இருக்கணும். MP வேறு கேபி வேறுங்க, குழப்பிக்காதீங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணி அது பார்த்தீங்கன்னா 200 கேபிக்குள்ளே இருக்கணும். அதர் ஸ்கேனடு காப்பி செல்பி சைஸ் பிலோ 200 கேபிக்குள்ளே இருக்கணும். அது பெரிய அப்லோட் பண்ணுறீங்களா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதுதான் 2 MBக்கில். மற்ற இதில் பார்த்தீங்கன்னா 200 கேபி MP அதை நல்லா வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேப்பா?
இப்போ அப்ளை பண்ண எப்படின்னு பார்க்கலாமா? அதாவது பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா அதையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. சில பேர் டெஸ்டிடியூட் விடோ கேட்டகரியில் வருவீங்க, அந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர், ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பெர்சன் வித் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு இப்போ அப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அப்ளை ஆன்லைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதுதாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் சரிங்களா? மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போனோடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இருக்கும். அது ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்கும். அதில் இமெயில் ஐடி, உங்கள் மொபைல் நம்பர், நேம் வந்து பார்த்திங்கன்னா 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கிறதோ அதோட மாதிரி பண்ணணும். பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி போகும் சரிங்களா? அந்த ஓடிபி வச்சு மறுபடியும் இந்த பாஸ்வேர்டு, இந்த இமெயில் ஐடி வச்சு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் சரிங்களா? லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு டிரைவருக்கா டைப்பிஸ்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கான்னு வரும். ஸோ அப்ளைன்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த பேஜுக்கு போகும் சரிங்களா? அடுத்த பேஜில் வந்து என்னென்னு கேட்கும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய மொபைல் எடுத்ததுங்க சிஸ்டத்தில் பக்காவாக இருக்கும் சரிங்களா? அது வந்து டிஃபால்ட்டாக வந்து உங்கள் லாகின் ஆகி உங்கள் பேர் முதற்கொண்டு வந்துடுங்க. அப்புறம் பிறந்த தேதி இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் ஜெண்டர் என்ன, மேலா ஃபீமேலா, அப்புறம் திருமண ஆனவர்னா மேரிடுன்னு கொடுக்கணும். விண்ணப்பதாரின் பிறந்த இடம், ஸோ உங்கள் ஆதார் கார்டில் இல்லாட்டி உங்கள் ஓன் நீங்கள் பெர்த் பிளேஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த இடத்த கொடுக்கணும். சொந்த மாநிலம் தமிழ்நாடு தான், சொந்த மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாவட்டம் அதை கொடுங்க. தந்தையின் பேர் வந்து வித் இன்சியலோடு கொடுக்கணும் சரிங்களா? உங்கள் அப்பா பேர் வந்து என்ன பேரோ அப்புறம் இன்சியலோடு கொடுக்கணும். தந்தையின் தொழில் வந்து ஸோ ப்ரைவேட்டில் ஜாப்பா இல்லை பெர்மனன்ட் ஜாப்பா கவர்மெண்ட் ஜாப்பா அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் தாயாருக்கு கொடுக்கணும் சரிங்களா? தாயாரோட முதல் எழுத்து இன்சியலோட அவங்களுடைய தாயின் தொழில் ஹவுஸ் ஒய்ஃபா இல்லை அவங்க வேலைக்கு போகிறாங்களா, தாய்மொழி தமிழ் தான் சரிங்களா? அது மாற்றுக்கருத்து இருக்காது. தேசிய இனம்னா இந்தியன் கொடுக்கணும். மதம் வந்து ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியனான்னு கொடுக்கணும். ஆதார் அட்டை வைத்துள்ளீங்களான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஆதார் நம்பர் கொடுக்கணும். அதாவது பேன் கார்டு கேட்கும், வச்சுருக்கீங்கன்னா பேன் கார்டு கொடுக்கணும். ரெண்டுமே கேட்குங்க சரிங்களா? பாஸ்போர்ட் வந்து மேண்டரி கிடையாது, எஸ்ன்னா நீங்கள் கொடுத்தாங்க, இல்லாட்டி தேவை கிடையாது. அப்புறம் வந்து ஜாதி வகுப்பு சரிங்களா? நீங்கள் வந்து எஸ்சியா பிசியா எம்பிசியான்னு கொடுத்து அது உட்பிரிவு வரும். ஸோ பிசினா பிசியில் என்ன கேஸ்ட்டு அப்படிங்கிற வரும். அது உட்பிரிவின் பேர் வந்து தனியாக நீங்கள் செல் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா? அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற பணியாளர் அல்லது தமிழ்நாடு நீதித்துறை பணியாளர்னா நோன் கொடுத்துருங்க. நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தார்னா எஸ்னா எஸ் இல்லை நோன் கொடுத்துருங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த நம்பர் கொடுக்கணும். கடைசி எப்போ ரினியூவல் பண்ண டேட்டு கொடுக்கணும், எந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸு அப்படிங்கிறதையும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். எஸ்ன்னா நோன் கொடுத்தா எதுவும் தேவையில்லை. உங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டை வச்சுலாம் எடுக்கலை, நீங்கள் உங்கள் எடுக்கிற மார்க்கை பொறுத்தா நீங்கள் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏற்கனவே வந்து நீங்கள் மத்திய மாநில அரசு பணி இருக்கிறானா எஸ்ஆ நோன்னு கொடுத்துருங்க. ஏதாவது நீக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்கும். மத்திய அரசு பணியில் வந்து ஏதாவது ஆட்குறிப்பு நீக்கப்பட்டதுன்னா எஸ்ஆ நோன்னு கேட்கும் சரிங்களா? எக்ஸர்வீஸ் பண்ணி கேட்டகரிங்கன்னா எஸ்ஆ நோன்னு கொடுத்துருங்க சரிங்களா? அப்புறம் வந்து அட்ரஸ், இப்போ அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 காலம் கொடுத்துருக்கோம். அது பெர்மனன்ட் அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ். ரெண்டுக்கு என்னங்க வித்தியாசம்னு கேட்பீங்க. அது கம்யூனிகேஷன் அட்ரஸ்னால் நீங்கள் வந்து இப்போ இருக்கிற இடம், இப்போ கரண்டாக வந்து இப்போ ஒரு சில பேர் வாடகை வீட்டில் இருப்பீங்க, ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சொந்த ஊரில் வந்து வெளியூரில் தங்கி வேலை வைப்பீங்க சரிங்களா? இப்போ உங்களை கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கிற அட்ரஸாக அது எந்த அட்ரஸ் வேணால் கொடுக்கலாம், எந்த வீட்டில் இருந்தாலும். ஆனால் பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் ஐடி ப்ரூஃபில் இருக்கிறது கொடுக்குறது நல்லது. பெர்மனன்ட் அட்ரஸ் தான் ஐடி ப்ரூஃப் வச்சுருப்பீங்க, அதில் மாட்டுக்கிறது கிடையாது. ஸோ அது வந்து கொடுத்துக்கோங்க சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி அது டிஃபால்ட்டாக லோட் ஆயிரும், மொபைல் நம்பர் லோட் ஆயிரும். அல்டர்னேட் மொபைல் நம்பர் உங்கள் வீட்டு அப்பா அம்மா ஃபோன் நம்பரோ இல்லை உங்கள் ஒய்ஃபோட ஃபோன் நம்பரோ இந்த மாதிரி அல்டர்னேட் மொபைல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ வந்து 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சர் வந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும் சரிங்களா? இது வந்து இந்த ஸ்டெப்பு முடிச்சோடனே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான். 10th 12th வந்து சான்றிதழ் வழங்கப்பட்ட நாள் அதில் இருக்கும். எது 10th 12th மார்க் ஷீட்டில் அது நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்வு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டா மெட்ரிகுலேஷனா சிபிஎஸ்சியா அப்படின்னு இருக்கும். சர்டிஃபிகேட் நம்பர் வந்து இருக்கும். மோட் ஆஃப் இது பயிற்று முறை ரெகுலராக தான் படிச்சிருப்பீங்க சரிங்களா? ரெகுலர் போட்டுக்கோங்க. பயிற்று மொழி தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அதை போட்டுக்கோங்க. சப்ஜெக்ட் பேப்பர் தமிழ் படிச்சிருப்பீங்க, ஆனால் வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் மற்ற சப்ஜெக்டில் இங்கிலீஷில் படித்தோன்னா இங்கிலீஷ்லையும் போட்டுக்கோங்க பயிற்று மொழி எவ்வளோ பர்சன்டேஜ். அதே போல் வந்து யூஜிக்கு சான்றிதழ் வழங்கப்பட்ட நாள் சரிங்களா?
அது போட்டுக்கோங்க. அப்புறம் எந்த யூனிவர்சிட்டி இது அந்த நேமு, சர்டிஃபிகேட் நம்பரு, பயிற்று மொழி. சரிங்களா? நீங்கள் பிகாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் படித்தா தமிழில் போடுங்க, இங்கிலீஷ் எடுத்தால் இங்கிலீஷில் போடுங்க. சரிங்களா? இல்லை ஒரு சப்ஜெக்ட் படித்தேன் தமிழ்லன்னா அதெல்லாம் போடக்கூடாது. என்டையே சப்ஜெக்ட் காமர்ஸே நீங்கள் தமிழில் படிச்சா தான் தமிழில் போடணும். அப்படின்னா தான் உங்களுக்கு பிஹெச்டியும் வரும். ஓகேவா? இல்லை மற்ற சப்ஜெக்டில் இங்கிலீஷ் படித்தா இங்கிலீஷ் தான் போடணும், அதெல்லாம் பார்த்து போடுங்க. பயிற்று முறை ரெகுலராக, கரஸ்பாண்டன்ஸாக, அப்புறம் பர்சன்டேஜ். போஸ்ட் கிராஜுவேட் இருந்தானா அதையும் நீங்கள் போட்டு விட்டுருங்க. போஸ்ட் கிராஜுவேட் இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லாட்டி அந்த காலத்தில் விட்டுருங்களாம். மொழி திறமை தமிழ் எழுத பேச தெரியுமானா எஸ்சிஎஸ்ன்னு போட்டுருங்க. இங்கிலீஷ் எழுத பேச தெரியுமானா எஸ்சிஎஸ்ன்னு போட்டுருங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு லாங்குவேஜ் இருந்தால் சூஸ் பண்ணிவிட்டு பேச தெரியுமா, படிக்க தெரியுமா, எழுத தெரியுமான்னு பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து தொழில்நுட்ப தகுதி நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து டைப் ரைட்டிங் எதுவும் முடிச்சிருக்காங்கன்னா எஸ்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லை நோன் கொடுத்துருங்க. அதே போல் ஷார்ட் ஹேண்ட் அது சுருக்கெழுத்து முடிச்சிட்டிங்களா. அப்புறம் வந்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் படிச்சுக்கலான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ்ன்னு போடுங்க, நோன் கொடுங்க. ஸோ நீங்கள் ஏதேனும் இதர திறமைகள் பெற்றவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வேறு எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அதை மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதாங்க அவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் தகவல் கேட்டிருக்காங்க. அது என்னதானா, விண்ணப்பதாரன் உறவினர் அல்லது குடும்ப உறுப்பினர் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் அல்லது தமிழ்நாடு புதுச்சேரி நீதிபதியில் பணிபுரிகிறாங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, லோன் கொடுத்துருங்க. ஸோ ஏதாவது விலக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது தேர்வில் கலந்து கொள்ள வந்து பேன் பண்ணியிருக்காங்கன்னா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுங்க, லோன் கொடுத்துருங்க. நீங்கள் பொது தனியார் துறை அமைப்பு அல்லது உள்ளூர் சுயநிதி நிறுவனத்தில் சேவை செய்கிறீர்கள்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் பொது அல்லது தனியார் துறை அமைப்பு அல்லது இதே ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிக்கலாம்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் பொது அல்லது தனியார் துறை அமைப்பில் வந்து வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லி இருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. இல்லைங்களா? லோக்கல் செல்ஃப் ஃபைனான்சிங் பப்ளிக் ஆர் ப்ரைவேட் செக்டார் ஆர்கனைசேஷன் ஆர் லோக்கல் செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டியூஷனில் சேவை செய்யலான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுங்க. சரிங்களா? கண்காணிப்பு விசாரணை துவங்கப்பட்டுள்ளதா அல்லது பரிந்துரைக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இருக்காது நிறைவேறதுக்கு நீங்கள் நோனே கொடுத்துடலாம். நீங்கள் உங்கள் நிறுவனத்திலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டாரா, அகற்றப்பட்டவரா, வெளியேற்றப்பட்டவரா, விடுவிக்கப்பட்டாருன்னா அதுக்கு கொடுத்துருங்க. சரிங்களா? டிஸ்மிஸ் பண்ணிக்கணும், ரிமூவ் பண்ணிக்கணும், டெர்மினேட் பண்ணிக்கணும், டிஸ்சார்ஜ் பண்ணிக்கணும். பணி நீக்கம் தவிர வேறு எதுவும் தண்டனை உங்களுக்கு திணிக்கிறதா இதெல்லாம் நோன் கொடுத்துடலாம். எது இருக்காது. சரிங்களா? ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையினால் நீங்கள் கைது செய்யப்பட்டுள்ள, காவலில் வைக்கப்பட்டுள்ள. ஸோ இதுவும் வந்து நிறைய பேருக்கு இருக்காது, நோன் கொடுத்துருங்க. சரிங்களா? சப்போஸ் வந்து உங்கள் எஃப்ஐஆர் இருக்குது, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கீங்க அப்படின்னா அது சொந்தமாக டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. அப்புறம் வந்து நன்னடத்தை சான்று உங்களுடைய நட்பண்பு நன்னடத்தை நன்மதிப்பு ஆகியவை குறித்து சான்று அளிக்கக்கூடிய 2 நபர்கள் அதிகாரிகளே இருக்க தேவையில்லை. ஆனால் அவர்கள் விண்ணப்பதற்கு உறவினர் நல்லா இருக்கும். உங்கள் ரிலேஷனாக இருக்கக்கூடாது, அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுடைய பெயர் மற்றும் முகவரி போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ சும்மா போடாதீங்க, அவங்க கேட்டுக்கிட்டு போடுங்க. ஏன்னா நாளைக்கு வந்து நீங்கள் இன்டர்வியூ பாஸ் பண்ணிட்டேன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் செக் வந்து அவங்கள்ட்ட சைன் ஆகிட்டு வர மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் வந்து பேருக்கு போட வேண்டாம். யார் உங்களுக்கு வந்து உங்கள் ரிலேஷன் இல்லாத மற்ற தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க. சரிங்களா? அவங்களுடைய 2 பேர், அவங்களுடைய என்ன பண்ணுறாங்க, தொலைபேசின்னு அவங்களோட முகவரி கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ அடுத்து நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. சரிங்களா? ப்ராப்பராக அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் உங்கள் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பே பண்ணிங்கன்னா ப்ராப்பராக முடிஞ்சிடும். ஃபைனலாக சப்மிட் கொடுக்கும்போது நீங்கள் ஒரு தடவை பிரிண்ட் அவுட் எடுத்து எது கரெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைனல் சப்மிட் கொடுங்க. இப்போ ப்ரீவியூ வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீவியூ பார்க்குறதுக்கு ஃபைனல் சப்மிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி, பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு தடவை பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. உங்களுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா செலவானா பரவாயில்ல, பிரிண்ட் அவுட் எடுத்து பென்சில் எடுத்து டிக் பண்ணிகிட்டே வாங்க, இது தவறு பண்ணியிருக்கமான்ட்டு. ஏன்னா இது உங்களுக்கு நிறைய பேர் வந்து நல்லா படிக்கிறவங்களும் இதில் கோட்டை விட்டுட்டு கடைசியில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் பாஸ் பண்ணி அதனால நீங்கள் இங்கேயே வந்து வெரிஃபை பண்ணிடணும். சரிங்களா? ப்ரிவியூ ஃபைனல் சப்மிட் போட்டுக்க முன்னாடி ப்ரிவியூ பண்ணிவிட்டு நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் சப்மிட் கொடுங்க. ஆல் தி பெஸ்ட், சிறப்பாக பண்ணுங்கள். நம்ம வந்து பாரத் எக்ஸாம் தொடர்பாக வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம அடுத்தடுத்து வந்து ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.